இந்த காளிங்கராயன் வாய்க்கால் என்பது தொல்லியல் துறையிலே பதிவு பெற்ற ஒரு சின்ன வரலாற்று சின்னம். அப்படி உருவாக்கப்பட்ட இந்த காளிங்கராயன் வாய்க்காலிலே இந்த தொட்டிப்பாலம் என்பது மிகவும் தொல்லியல் துறையின் சார்பாக வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த விவசாயிகளும் இந்த காளிங்கராயன் பாசன சபையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களும் இதை வரலாற்று சின்னமாக சிறப்பு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு மனுக்கள் கொடுக்கப்பட்டு இன்று வரை அது போய்கொண்டிருக்கிறது. இந்த அரசு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது வரலாற்று சின்னத்தை காக்க வேண்டிய அரசே இதை சிதறமடை செய்வதற்கு முயற்சி எடுத்தால் இது என்னவென்று சொல்வது என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆகவே வரும் காலங்களில் இந்த பாலத்தை ஒரு வரலாற்று சின்னமாக அறிவித்து அதில் அப்படியே சிதிலம்ங்கிறது 1% கூட அதில் இல்லை. அப்படி இல்லாத பாலத்தை சிதிலமடை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இவர் செயல்பட்டார் என்றால் வரலாற்று சின்னத்தை அளிப்பதற்கு இந்த அரசு முன்வந்திருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. என்ன சொன்னால் இன்று கோயிலே திருப்பணிகள் செய்யும் போது அந்த வரலாற்று சின்னம் மறையக்கூடாது, அந்த கற்களை அகற்றக்கூடாது, அந்த கற்களையே பயன்படுத்தி அந்த கோயிலை கட்ட வேண்டும் என்பதுதான் தொல்லியல் துறையின் கோட்பாடு. அப்படித்தான் இதையும் நாங்கள் இதை செயல்படுத்துறது. கோயில் சிதிலமடைந்திருக்கிறது, ஆனால் இந்த பாலம் சிதிலமே இல்லாமல் தொடர்ந்து தண்ணீர் கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விவசாயியோட காளிங்கர் பாசன சபையை சேர்ந்த எந்த விவசாயியும் இந்த பாலத்தினால் எங்களுக்கு தண்ணீர் வருவது தடைபட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் இதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறையிலேயோ அல்லது மாண்புமிகு அமைச்சரிடத்திலேயோ மனு கொடுத்திருந்தால் இதை நீங்கள் செய்வதற்கு முன்னெடுத்திருந்தால் நியாயம் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு. அப்படி எந்த விதமான யாருடைய கோரிக்கையும் இல்லாமல் யாருக்காக எதற்காக இந்த அரசு வரலாற்று சின்னத்தை சிதறமடை செய்கிறது என்பது கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.